இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிறப்பான பழமையான ஒரு கோவிலை பற்றி தான். கும்பகோணம் பக்கத்தில் தேவராயன்பேட்டையில் இருக்கிற மச்சபுரீஸ்வரர் கோவில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான பரிகார தலம். பெருமாளோட முதல் அவதாரம் மச்ச அவதாரம்னு நமக்கு தெரியும். ஹயக்ரீவன் அசுரன் வேதங்களை திருடிட்டு போனப்போ மச்ச அவதாரம் எடுத்து அவனை அழித்து வேதங்களை மீட்டார் பெருமாள். ஆனால் அசுரனை கொன்ற தோஷத்தால் அவருக்கு திரும்பவும் பழைய உருவம் கிடைக்கல. அப்போது அவர் சிவனை வழிபட்ட இடம்தான் இந்த மச்சபுரீஸ்வரர் கோவில். இங்கே சிவனை வேண்டித்தான் பெருமாள் மறுபடியும் சுய உருவம் பெற்றார். இது 1200 வருஷ பழமையான கோவில். தஞ்சை பெரிய கோவிலுக்கும் முற்பட்டது. இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, சாதாரணமாக கருவறைக்கு பின்னாடி லிங்கோற்பவர் இருப்பார். ஆனால் இங்கே 3 அடி உயரத்தில் மகாவிஷ்ணு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமான் மாமா பெருமாள் மாதிரியே கையில் சங்கு சக்கரத்தோட காட்சி தர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இங்கே மச்சபுரீஸ்வரரையும் அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகையையும் கும்பிட்டா அந்த தோஷம் விலகிடும். வேதங்களை மீட்ட தலமுங்கிறதால பசங்க இங்கே வேண்டிக்கிட்டா படிப்பில் கெட்டிக்காரங்க ஆவாங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் பண்டாரவாடை கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.